அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் காணும் தலைப்பு கஜேந்திர மோட்சம். அந்த காலத்தில் திரிகுட மலை அப்படிங்கிற மலைக்கு கீழே ஒரு அடர்ந்த வனப்பகுதி, அங்கே ஒரு தடாகம் பொய்கை இருந்தது. அங்கே ரொம்ப காலமாக துர்வாச முனிவர் ஜபம் ஏற்றிட்டு இருக்கார், நிஷ்டையில் இருக்கிறார். அப்போது அங்கே பெண்கள் எல்லாம் குளிக்கலான்னு வர்றாங்க, அந்த பொய்கைக்கு குளிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது அங்கே கந்தர்வன் ஒருத்தர் வர்றான், வந்து அந்த தடாகத்தில் அவங்க கூட சேர்ந்து குளிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிறான். விளையாடிட்டு இருக்கிற மும்மரத்தில் இந்த நிஷ்டையில் இருந்த துர்வாச முனிவருடைய காலை பிடிச்சி பெண்ணின் கால் நினச்சி இழுத்துட்டான். இதனால் என்ன ஆச்சுன்னா அவருக்கு நிஷ்டை கலைஞ்சிருச்சு. பல வருஷமாக தவம் பண்ணிட்டு இருந்த நிஷ்டை கலைந்தது. யாரடா நீ, என்னுடைய தவத்தை கலைத்தது யார், இங்கு வா என்று கூறினார். சொன்னோடனே அவர் கோபத்தில் மிரட்டுன்னு அவன் பயந்துட்டான். பயந்து, சுவாமி, நான் அறியாமல் பெண்ணின் கால் என்று நினைத்து தங்களுடைய காலை பிடித்து இழுத்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்ன உடனே அவருக்கு சரியான கோபம் வந்து விட்டது. உடனே துர்வாச முனிவர் சாபமிட்டார், நீ இந்த குளத்திலே முதலையாக கடவை என்று சபித்து விட்டார். கந்தர்வன் அந்த முனிவரிடம், சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள், இது தெரியாமல் நடந்துவிட்டது என்று கேட்டுக்கொள்கிறான். அதன் பிறகு துர்வாச முனிவன் மனமிறங்கி, மகாவிஷ்ணுவின் விஷ்ணு சக்கரத்தால் நீ உன்னுடைய பாப விமோச்சனத்தை அடைவாய் என்று அவனை மன்னித்தார். இது இப்படி இருக்கும் பொழுது இந்திரத்யுமன் என்ற மன்னன் நாட்டை ஆண்டு வந்தான். அவன் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தன். அவனுக்கு நம்மை விட சிறந்த விஷ்ணு பக்தர் உலகத்திலே இல்லை என்ற அகங்காரம், ஆணவம் ஏற்பட்டது. ஒரு நாள் இவர் நிஷ்டையில் இருக்கும்போது அங்கே அகத்திய மாமுனி வர்றார். வந்து ஒரு முக்கிய வேலையாக பார்த்து பேசணும் மன்னன்கிட்ட அப்படின்னு கேட்க, சேவர்கள் இப்பொழுது நிஷ்டையில் இருக்காருக்கு வர முடியாது, அவர் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த அகத்திய மகாமுனிக்கு காத்து காத்து பார்த்துட்டு அவர் சாபத்தை விட்டார். அவனுக்கு இந்த இந்திரத்யுமன் இந்த காட்டில் ஒரு யானையாக இருந்து சுற்றி தெரிய வேண்டும் அப்படி என்று ஒரு ஆத்திரத்தில் ஒரு சாபத்தை கொடுத்தாரு. திரிகுணமலையிலே துர்வாச முனிவரின் சாபத்தை பெற்ற கந்தர்வன் முதலையாகவும், இந்திரத்யுமன் அகத்திய மகாமுனியின் சாபம் பெற்று யானையாக அந்த வனத்திலே அந்த பொய்கையிலே தெரிந்து கொண்டிருந்தான். தடாகத்தில் ஜலத்தை எடுத்து குளிச்சுட்டு அதை பெருமாளுக்கு கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி தாமரை பூக்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்து பெருமாளுக்கு வச்சு சேவிச்சுக்கிட்டு வந்தது, தினமும் கும்பிட்டுட்டு வந்தது. ஒரு நாள் வழக்கம் போல இந்த யானை பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுறதுக்காக ஜலம் எடுக்கிறதுக்காக கால் வச்சு உள்ளே போச்சு. அப்போது அங்கே பெரிய முதலையாக படுத்திருந்தது. இந்த யானையின் காலை பிடிச்சு இழுக்குது. யானையுடைய காலை பிடித்து உள்ளே இழுக்க இழுக்க இந்த யானைக்கு பயங்கரமான வலி பொறுக்க முடியாமல் அந்த முதலை உடலை அனைத்தையும், யானையின் உடலை அனைத்தையும் இழுத்து விட்டது. துதிக்கை மட்டும் மேலே நீட்டிக்கிட்டு. அப்பொழுது அலறி சத்தம் செய்து, ஆதி மூலமே என்னை காப்பாற்று என்று அலறியது. இந்த சத்தம் வைகுந்தத்திலே பெருமாளுக்கு எதிரொலித்தது. ஆதி மூலமே காப்பாற்று என்று சொல்லும் பொழுது உடனடியாக அவர் விரைந்து புறப்படுகிறார். நமது பக்தனுக்கு ஏதோ ஆபத்து என்று நினைத்து வருகிறார். வாகனமாகிய கருடப்பெருமாள் நமது எஜமானர் நம்மளை விட்டு போட்டு தனியாக போறார் என்று கருடப்பெருமாளும் விரைந்து வருகிறார். அங்கு வந்து பார்த்து சக்கராயுத்தால் அந்த முதலையை இரு பிளவாக கீண்டு சாப விமோச்சனத்தை அளித்தார். அந்த பக்தனாகிய யானையை காப்பாற்றினார். ஆக இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, விஷ்ணு பக்தர்களை ஆபத் பாந்தவனாக, அநாத ரட்சகனாக இருந்து காப்பாற்றுவார். இன்றைய அளவிலும் 108 திவ்ய தேசம், முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கத்திலே பங்குனி மாதம் சித்திரை மாதம் இந்த கஜேந்திர மோட்சத்தை பற்றி அபிநயங்கள், வைபவங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதை நாம் பார்த்து, கண்களால் பார்த்து, கைகளால் கூப்பி ஆனந்தப்படுவதால் பெருமாளின் அனுகிரகம் அனைவருக்கும் கிட்டும்.